சமுத்திர தரிசனத்தின் மறுநாளே மீண்டும் மிரள வைத்த செந்தூர் கடல். ஆரத்தி காட்டிய சில மணி நேரங்களில் சுமார் 70 அடிக்கு மாயமான கடல். மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் வெளிவந்த பாசி படிந்த பாறைகள். அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவில்ல சமுத்திர தரிசனம் பண்ணிட்டு ஆறுமுகனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. பௌர்ணமி நாள்ல அந்த ஆண்டவனை கடற்கரையிலேயே தங்கி இருந்து மனமுருக தரிசனம் செய்தா வேண்டியது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதனால ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி நாளை முன்னிட்டு கடற்கரையில குழி தோண்டி விளக்கு ஏற்றி சமுத்திர அபிஷேகத்துல கலந்துகிட்டாங்க. இதை தொடர்ந்து வழக்கம் போல பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கடல் உள்வாங்குவது போன்றே இப்பவும் உள்வாங்கி இருக்கு. நிலவின் ஈர்ப்பு விசையால நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களை ஏராளமான பக்தர்கள் ஆச்சரியத்தோட பார்த்திருந்திருக்காங்க.